ஹலோ வீவர்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் நம்பர் 4 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் வந்து இந்த சர்க்கிள்குள்ளே ஜிக்ஸாகாக ஓட்டுவார். அப்படி ஓட்டும் போது நான் ஸ்டாப்புன்னு சொல்லும்போது அவர் வந்து நிற்கணும், நான் கோன்னு சொல்லும்போது அவர் வெஹிக்கிளை வந்து ரன் பண்ணணும். அது மாதிரி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 5 ரவுண்ட்ஸ் அவர் ஓட்டணும். எஸ், இப்போ வந்து கவுண்ட் டவுன் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எஸ்ண்ணா, கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ ரெடி, 3, 2, 1 கோ. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. ஸோ அண்ணாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டாஸ்க் நம்பர் 4 கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு கீரை போட்டு ஸ்லோவாக கிளச் கண்ட்ரோல் பண்ணி போகணும். ஸோ அப்படி போகிறது தான் இருக்கிறதுலே முக்கியமான மூமெண்ட்டு. ஸோ அப்படி அவர் ட்ரைவ் பண்ணும்போது எந்த ஜட்ஜ்மெண்ட் ஸ்டிக்லேயும் அவர் இடிக்காமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து கட் பண்ணி ஓட்டிக்கணும். ஸோ அந்த டாஸ்க் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ ரன்னிங்கில் இருக்கும்போது நான் ஸ்டாப்புன்னு சொல்லும்போது அவர் அங்கேயே நிற்கணும். ஸோ நான் கோன்னு சொல்லும்போது அவர் ரன் பண்ணணும். ஸோ அதுதான் அந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பு தான் இப்போ நாங்கள் கொடுத்துட்டுருக்கோம். எஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு டைமிங் கட்டு. ஸ்டாப், கோ. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து கட் பண்ணி மூவ் பண்ணணும். எஸ், கிளச்சோட கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். வண்டி ஆஃப் ஆகாமல் ஓட்டணுங்கிறது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஸோ அந்த பாயிண்ட்டு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க. எந்த அளவுக்கு வந்து கரெக்டாக என்ஜாய் பண்ணி ஓட்டுறாரு அப்படிங்கிற அந்த ஸ்டெப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிக்ஸாகாக வச்சுருக்கோம். இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு டைமிங் கட்டு இது. ஸோ அந்த டைமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அவர் ஸ்லோ பண்ணணும். ஸ்டாப், கோ. ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்லோவாக கண்ட்ரோல் பண்ணி மறுபடியும் மூவ் பண்ணிக்கணும். எஸ், இந்த ஸ்டெப்பு தான் வந்து இருக்கிறதுலே ஒரு முக்கியமான ஸ்டெப்பு. ஸ்டாப், கோ. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோ. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அழகாக திருப்பணும். எஸ், ஜட்ஜ்மெண்ட் ஸ்டிக்கில் இடிக்காமல் அவர் ஓட்டணும் அப்படிங்கிறது தான் வந்து இதோட முக்கியமான ஒரு ஸ்டெப்பு. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டைமிங் கட்டு. ஸோ டைமிங்கில் ஓட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப் சொல்லும்போது அவர் நிற்கணும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த கண்ட்ரோல் அவருக்கு வரணும். ஸ்டாப், கோ. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஆஃப் ஆகாமல் பார்த்துக்கணும், அதுதான் முக்கியம். ஸோ வண்டியை வந்து கிளச்சை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி கோ. கிளச்சை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி ஓட்டணும். ஸோ அந்த ஸ்டெப்பு வந்து இருக்கிறதுலே முக்கியமான ஒரு ஸ்டெப்புன்னு தான் சொல்லுவோம். ஸோ எந்த அளவுக்கு வந்து கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி ஓட்டுறாரு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. எஸ், அந்த பெண்டில் திரும்பும்போது ஜட்ஜ்மெண்ட் ஸ்டிக்கை இடிக்காமல் கரெக்டாக கட் பண்ணி ஓட்டிகிட்ருக்காரு. இந்த ஸ்டெப்பு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டெப்புன்னு தான் சொல்லுவோம். சென்னை கார் ட்ரைனர்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். என்ஜாய் பண்ணி ஓட்டுற அளவுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். எஸ், இந்த மூமெண்ட் எப்படி இருக்குது, எவ்வளோ தூரம் அழகாக கண்ட்ரோல் பண்ணி ஓட்டுறாரு, இதெல்லாம் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப சூப்பராகவும் ஓட்டிகிட்ருக்காரு. ஏன்னா அப்படி திரும்பும்போது வந்து கரெக்டாக வந்து கண்ட்ரோல் பண்ணி திருப்பணும். எஸ், எந்த அளவுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக ஓட்டுறாரு அப்படிங்கிற அந்த மூமெண்ட்டு. ஸ்டாப், கோ. இந்த இடத்துல கிளச்சை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி போகணும். ஏன்னா வண்டி ஆஃப் ஆகாமல் ஓட்டணும், அதுதான் இருக்கிறதுலே முக்கியம். எஸ், சூப்பர். ஜட்ஜ்மெண்ட் ஸ்டிக்கையும் கரெக்டாக பார்த்துக்கணும், அதே சேம் டைமில் இடிக்காமலும் ஓட்டணும். ஸோ அந்த ஸ்டெப் தான் இப்போ நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப சூப்பராகவே என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்ருக்காரு. இங்கே லாட் ஆஃப் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம் சென்னை கார் ட்ரைனர்ஸில். நீங்கள் வந்து எங்கள் கிட்டே ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஓட்டுறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அழகாக வந்து சொல்லிக் கொடுக்குறோம். எஸ், இந்த மூமெண்ட் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மூமெண்ட்டு தான் இது. இந்த மூமெண்ட்டில் அவர் வந்து ரொம்ப சூப்பராகவே ஓட்டிகிட்ருக்காரு. எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி ஓட்டுறாரு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்டாப். ஸோ கரெக்டாக அந்த ஜட்ஜ்மெண்ட் ஸ்டிக்கு கிட்ட தான் நான் சொல்கிறேன், கோ. ஸோ இந்த இடத்துலேருந்து மறுபடியும் அவர் ஓட்டும்போது வண்டி ஆஃப் பண்ணாமல் மூவ் பண்ணணும். எஸ், கரெக்டாக மூவ் பண்ணுறாரு. இந்த இடத்துல மறுபடியும் வந்து கிராஸ் பண்ணி அவர் வரணும். அப்படி வரும்போதும் வந்து அவர் ப்ராப்பராக வரணும், அதுதான் இருக்கிறதுலே முக்கியம். ஸோ சூப்பராக என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்ருக்காரு. சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபைனல் ரவுண்டு போகிறாரு, இதுதான் முக்கியம். ஃபைனல் ரவுண்டில் எவ்வளோ சூப்பராக ஓட்டுறாரு அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து திரும்பும்போது கண்ட்ரோல் பண்ணி எப்படி ஓட்டுறாரு. ஸ்டாப், ஸோ கோ. இந்த இடத்துல வந்து எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக ஓட்டுறாரு அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எஸ், ரொம்ப ஒரு சிஸ்டமேட்டிக்காக ரொம்ப அழகாக கண்ட்ரோல் பண்ணி இந்த மூமெண்ட் ஆஃப் டிரைவிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு சக்ஸஸ் அப்படின்னா வந்து சென்னை கார் ட்ரைனர்ஸில் பார்த்து நீங்கள் நிறைய பேர் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு கிளாஸ் மூமெண்ட்டு.
என்ஜாய் பண்ணி ஓட்டுறதுக்கு நிறைய ஸ்டெப் எடுத்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஜட்ஜ்மெண்ட்டு, டாஸ்க்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லி கொடுக்கறதுனால என்ஜாய் பண்ணி அவரால் ஓட்ட முடியுது. எஸ், இந்த ஃபைனல் ரவுண்டு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் எப்படி வந்து என்ஜாய் பண்ணி சூப்பராக பண்ணார் அப்படிங்கிறத வந்து அவர்கிட்ட கேட்போம். சூப்பர் சார், சக்ஸஸ். அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. செம்ம சூப்பராக வந்து பண்ணியிருக்கீங்க சார். டாஸ்க் நம்பர் 4 டைமிங் கட் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ரொம்ப சூப்பராக வந்து ஓட்டியிருக்கீங்க. அதுதான் இருக்கிறதுலே முக்கியமான ஒரு மூமெண்ட்டு. ஜஸ்ட்டு வந்து இப்போ வியூவர்ஸ் சொல்லுங்கள், இந்த மாதிரி டைமிங்கில் ஓட்டுறது எப்படி இருந்தது? டைமிங்கில் ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. ஏன்னா ஷார்ப்பாக இருக்குது எல்லாமே. எங்கேயாவது ஒரு இடத்துல இடிச்சிருவோமோன்ட்டு அந்த பயம், ஃபியர் இருக்குது உள்ளுக்குள்ளே. இருந்தாலும் நீங்கள் எப்படி சொல்லி கொடுத்தீங்களோ அதே மாதிரி மெதுவாக போயிட்டு அப்படியே மெதுவாக திரும்பி நீங்கள் டக்குன்னு ஸ்டாப் பண்ணும்போது கிளட்ச் அமுக்கி பிரேக்கை பிடிச்சி நிறுத்திடுது. அகைன் திரும்பி நீங்கள் கோன்னு சொல்லும்போது மெதுவாக கிளட்சை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஆக்சிலேட்டர் மெதுவாக லைட்டாக கொடுத்தோன்னா வண்டி மெதுவாக அப்படியே போகிறது. ஆனால் ஃபஸ்ட்டு 2-3 ரவுண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆனதுனால ஈஸியாக வந்துடுது. சூப்பர். இப்போ டாஸ்க் நம்பர் 4 வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. இப்போ நம்ம டாஸ்க் நம்பர் 5க்கு போயிடுவோம். கண்டிப்பாக. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ.